அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எவ்வளவு வல்லமையான ஒரு வசனம் பாருங்கள். இதை நீங்க தியானிங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. அப்ப தேவன் நமக்கென்று சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப உங்களுக்கென்ன ஆயத்தமாக்கப்பட்ட காரியங்கள் சில உண்டு. நீங்க பழைய ஏற்பாட்டுல படிச்சீங்கன்னா சவுல் வராரு. சாமுவேல் பாருங்க, சவுலுக்கென்னு ஒரு முன்னந்தொடை அதை அப்படியே ப்ரிப்பேர்டா வச்சிருக்காரு. சவுல் வந்தோன்னையும் உட்காரான், பந்திக்கு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சோன்னையும் அவன்கிட்ட வேலைக்காரன் சொல்றாரு, நேற்று ஒரு முன்னத்தோட வச்சேன்ல, அதை அவன் கொண்டு வா. ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். அவன் அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கென நான் சில நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ப்ரமோஷனை உங்களுக்கென அவர் ரெடியா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவன் அந்த பினான்சியல் பிரேக் த்ரூ உங்களுக்குன்னே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சில நன்மைகளை உங்களுக்கென அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு இந்த கம்பெனில இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவன் உங்களுக்கு அதை கொடுப்பார். இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அப்ப நான் சொல்றேன், உங்கள் கண்கள் கண்டிராத, உங்கள் காதுகளினால் கேட்டிராத பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் தேவன். அவன் அடுத்து போட்டிருக்க, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. அப்ப நீங்க நினைச்சு கூட பார்க்காத பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவன் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை. அவன் நீங்க நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் என்ன கூட்டு பாருங்களேன். நமக்கோ கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம், ஆவியானவரோடு ஒரு நல்ல ஐக்கியம் நமக்கு அவசியம். அப்ப ஆவியானவரோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குமாயின், ஆவியானவராலே நாம் நடத்தப்படுமாயின், தேவன் நமக்கென ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கவைகளை நம்முடைய சொந்த கண்கள் காணும், நம்முடைய காதுகளினாலே நாம் கேள்விப்படுவோம், நம்முடைய இருதயத்திலே அது வெளிப்படுத்தப்படும். ஆமென். இப்ப கர்த்தர் சொல்லுவார், இதான் உனக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் ப்ராஃபெட்டிக்கா சொல்றேன், தேவன் உங்களுக்கென ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை உங்கள் கண்கள் காணும், சில நல்ல செய்திகளை உங்கள் காதுகள் கேட்கும், உங்களுடைய மனதிலே, உங்களுடைய இருதயத்திலே ஆவியானவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். இதுதான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துவார். அவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவன் உங்களுக்கு என்ன நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நற்செய்திகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகளை நீங்கள் நிச்சயம் அனுபவித்தே தீர்வீர்கள். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.